மத்திய பிரதேசத்தில் புற்றுநோய்க்கு பசுவின் சாணம் கோமியம் மருந்தாகுமா என்பது குறித்து ஆய்வு செய்யும் திட்டத்தில் 3.5 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. மாட்டுச்சாணம் கோமியம் வாங்குவதற்காக 24 முறை விமான பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக கணக்கு காட்டி பணம் சுருட்டப்பட்டது கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளது. 2011ஆம் ஆண்டு மத்திய பிரதேச முதலமைச்சராக பாஜக மூத்த தலைவர் சிவராஜ் சிங் சௌஹான் இருந்தபோது ஜபல்பூர் நானாஜி தேஷ்முக் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் மாட்டு சாணம் கோமியம் உள்ளிட்டவற்றில் தயாரிக்கப்படும் பஞ்சகவ்யம் மூலம் புற்றுநோயை குணப்படுத்த முடியுமா என ஆராய்ச்சி தொடங்கப்பட்டது. பல்கலைக்கழக அதிகாரிகள் 8 கோடி ரூபாய் நிதி தேவை என கேட்ட நிலையில் அரசு 3.5 கோடி ரூபாய் ஒதுக்கியது. இதனை பயன்படுத்தி ஆராய்ச்சிக்கு தேவையான பால், கோமியம், சாணம் உள்ளிட்டவற்றை வாங்கியதில் பெரும் நிதி முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய குழுவினர் ஜபல்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை அளித்துள்ளனர். அதில் 2011ஆம் ஆண்டு முதல் 18ஆம் ஆண்டு வரை மாட்டுச்சாணம், கோமியம், அவற்றை இருப்பு வைக்க பாத்திரங்கள், எந்திரம் உள்ளிட்டவற்றை 1,92 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக போய் கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உண்மையில் வாங்கிய பொருட்களின் சந்தை மதிப்பு 15 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரைதான் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சிக்கு தேவையான சாணம், கோமியம் போன்றவற்றை வாங்குவதற்காக தேவையின்றி பல்கலைக்கழக குழு பல்வேறு நகரங்களுக்கு 24 முறை விமான பயணம் மேற்கொண்டதும் அம்பலமாகி கடும் கேலி கிண்டலுக்கு ஆளாகியுள்ளது. மேலும் ஆராய்ச்சி குழுவினரின் பயன்பாட்டிற்காக 7.5 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட வாகனங்கள் எங்கே இருக்கின்றன என்பது தெரியவில்லை என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் கூலி மற்றும் 15 லட்சம் ரூபாய் செலவில் மின்னணு சாதனங்கள் வாங்கியதாக கணக்கு காட்டப்பட்டிருப்பது ஆராய்ச்சிக்கு எந்த வகையிலும் தேவையற்ற செலவு என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளை பல்கலைக்கழக பதிவாளர் எஸ் தோமர் மறுத்திருந்தாலும் மாட்டுச்சாணம், கோமியம் வாங்குவதில் 3.5 கோடி ரூபாய் முறைகேடு செய்வதா என சமூக வலைதளங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.